உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பகுனியா பர்புரே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சிவப்பு மந்தாரை. இந்த சிவப்பு மந்தாரை பூக்களை சேகரித்து உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு வெறுகடை அளவு அந்தி சந்தி என்று இரு வேளை பாலோடோ தேனோடோ பருகி வருகின்ற பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் என்று வருகின்ற நிலையிலே மலம் தேங்கி பல்வேறு நோய்களுக்கு அது ஆதாரமாக அமைகிறது. அந்த மலச்சிக்கலை போக்கி ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது தருகிறது. கான்ஸ்டிபேஷன் என்கின்ற நிலையிலிருந்து நமக்கு விடுதலை தருவது மட்டுமல்லாமல், இந்த சிவப்பு மந்தாரை பூக்களை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுதோ அல்லது தேனோடு அதனுடைய சூரணத்தை நாம் உண்ணுகின்ற பொழுதோ நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளி ஒரு எக்ஸ்பெக்டரண்ட் என்கின்ற வகையிலேயும் டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலேயும் நெஞ்சக பாதையை சீர் செய்கிறது, இருமலை தணிக்கிறது. வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி, த ப்ரொடக்டிவ் காஃப் என்று சொல்லக்கூடிய சளியோடு கூடிய இருமலாக இருந்தாலும் சரி, அவற்றை போக்குகிறது இந்த சிவப்பு மந்தாரை என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பார்லி அரிசி என்று நாம் கடைகளிலே பெறக்கூடிய ஒன்று. நோயாளிகள் நோயுற்று அதிலே இருந்து விடுதலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆதாரமான கஞ்சியாக பார்லி கஞ்சியை நாம் கொடுப்பது வழக்கம். இதில் பல்வேறு தாதுக்கள் நிறைந்திருக்கிறது, விட்டமின்கள் நிறைந்திருக்கிறது, கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் விளங்கி இருக்கிறது. இந்த பார்லி அரிசியை ஒரு பங்கு எடுத்து 10 பங்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக பஞ்சு போல வேக வைத்து அதனுடைய தண்ணீரை மட்டும், பார்லி வேக வைத்த தண்ணீரை மட்டும் அவ்வப்போது 1 ounce அல்லது 2 ounce என்று ஒரு நாளைக்கு சில வேளைகள் பருகி வருவதனாலே இந்த பெருவயிறு என்று சொல்லுகின்ற அப்டாமினல் பெல்ச்சிங் என்று சொல்லுகின்ற வயிறு உப்புசம், பெருவயிறு என்கின்ற தொப்பை, அடிவயிற்றிலே சதை வளர்ச்சி, கொழுப்பு சத்துவம் சேர்க்கை இவற்றையெல்லாம் குறைத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த பார்லி அரிசியினுடைய தண்ணீர் நமக்கு பயன்படும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சிட்ரஸ் லெமோன் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லெமன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இது நிம்பா என்ற வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது, நிம்மா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். எலுமிச்சை என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இது ஒரு அற்புதமான கனியாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை ராஜகனி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இது பயன் தருகிறது. உள்ளிருக்கும் சாரும் புறமிருக்கும் தோலும் இது நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய சாறு ரெஃப்ரிஜரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, விட்டமின் சி செறிந்ததாக, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக, குறிப்பாக இன்டெஸ்டினல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய
உடலிலே ஏற்படுகின்ற புற்றை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. பற்களிலே இருக்கின்ற கிருமிகளை, பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய தோலை கொண்டு நாம் தோலை வீசி எரிந்து விடாமல் சாறு எடுத்த தோலை கொண்டு பற்களை தேய்க்கின்ற பொழுது மஞ்சள் நிறம் பெற்ற பற்கள் வெள்ளை நிறத்துக்கு மாறத் தொடங்கும். சில நாட்கள் அப்படி இந்த தோலை கொண்டு பல்லை தேய்ப்பதனாலே மஞ்சள் நிற கரைகள் மாறி பற்கள் முத்து போல வெண்மை நிறத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்புகளை அத்திரோசெலிரோசிஸ் என்கின்ற நிலையிலே இருந்து விடுதலை தரக்கூடிய ஒன்றாக, குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது பூஜைக்கு பயன்படுத்துகின்ற ஒன்றாக, கண்ணேறு கழித்தலுக்கான ஒன்றாக இது பயன் தருகிறது. இதை 3 முறம் வலப்புறமும் 3 முறம் இடப்புறமும் சுற்றி வெளியிலே உடைத்து போடுவதனாலே கண்ணேறு என்கின்ற கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்ததாக, அமானுஷ்ய சக்தியை இது போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த எலுமிச்சை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு எலுமிச்சம்பழம் மற்றும் சந்தனத்தை பயன்படுத்தி உடலில் ஏற்படும் அதிகப்படியான பித்தத்தை தணித்தும் பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், வாந்தி, குமட்டல், மயக்கம், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சப்பழச்சாறு, சந்தனத்தூள், சீரகம், கற்கண்டு, தேன். நமக்கு உடல் சோர்வு அதிகமானாலோ நீரிழப்பு ஏற்பட்டாலோ நம்ம உடல் சூடு தணிக்கிறதுக்காக எலுமிச்சம்பழச்சாறு பருகும். எலுமிச்சம்பழச்சாறு நம்ம யூஸ்வலாக எடுக்கும்பொழுது சர்க்கரை, உப்பு சேர்த்து குடிப்போம். ஆனால் ஒரு சிலருக்கு எலுமிச்சம்பழச்சாறு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்பொழுது உடனே சளி பிடிக்கும், தொண்டைக்கட்டும், தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சர்பத்தா இது நம்ம வேணும் பொழுது எடுத்து பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பாதுகாப்பானது. அதே போல் சர்க்கரை நோயாளிகளும் இதை குறைந்த அளவில் பயன்படுத்தும் பொழுது எந்த பாதிப்பும் ஏற்படாது. டீஹைட்ரேஷனை உடனடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு தீர்வாக இருக்கும். நமக்கு மயக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடனடியாக இந்த சர்பத்தை எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து குடித்தாலே போதும், நமக்கு இம்மீடியட்டாக அந்த மயக்கம் கம்மியாகும். நம்ம முதல்ல சந்தனமும் சீரகமும் சேர்த்து கஷாயம் தயார் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நீர் விட்டுட்டு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் நல்லா. இதோட சந்தனத்தூள், சந்தனம் நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது நல்ல தரமான சந்தனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி சந்தன செதில்கள் வாங்கிட்டு நம்ம அதை அரைச்சி பவுடர் பண்ணி அதை பயன்படுத்தலாம். ரெடிமேடாக விற்கக்கூடிய சந்தனத்தூள் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இந்த சந்தன கட்டைகளும் அப்படியே சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கஷாயமாக தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு மற்ற பொருள்லாம் இதில் சேர்த்து நம்ம சர்பத்தாக தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த காம்பினேஷன் சந்தனம், எலுமிச்சம்பழம் மற்றும் தேன் தோல் நோய்களுக்கான புறமருந்தாகவும் பயன்படுத்தலாம். நமக்கு கட்டிகள் ஏதாவது ஏற்பட்டாலோ அல்லது முகப்பருக்கள் உண்டானாலோ சந்தனத்தூள் எடுத்து அதோட எலுமிச்சம்பழச்சாறு ஓரிரு சொட்டு சேர்த்து அதோட 2 சொட்டு தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை நம்ம பருக்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாலோ அதை கட்டிகளுக்கு மேலே நம்ம பூசிட்டு வந்தாலோ சீக்கிரமாக கட்டிகள் ஆறும், இன்ஃபெக்ஷன் ஆகாமலும் வலி இல்லாமலும் சீக்கிரம் ஆறிடும், சீழ்பிடிக்காமல் பார்த்துக்கும். அதே போல் சிலருக்கு பார்த்தோம்னா முகத்தில் கருப்பு திட்டுகள் ஏற்படும், தேமல் உண்டாகும். அந்த தேமலுக்கும் நம்ம எலுமிச்சம்பழச்சாறு மற்றும் சந்தனம் சேர்ந்த கலவையை மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கருப்பு தேமல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நகைச்சுற்று போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அதற்கும் பயன்படுத்தலாம். சந்தனத்தோடு நம்ம எலுமிச்சம்பழச்சாறு மிக்ஸ் பண்ணிவிட்டு நகைச்சுற்றுக்கு மேல்பற்ற அப்ளை பண்ணலாம். அதே போல் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சேற்று புண்ணுக்கும் இவை இரண்டையும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ சந்தனமும் சீரகமும் சேர்ந்த கஷாயம் தயாராகிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த கஷாயத்தோடு நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். கற்கண்டு பொடி, தேன்
சந்தனம் மற்றும் சீரகம் சேர்ந்த கஷாயத்தோட தேனும் கற்கண்டு பொடியும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட எலுமிச்சம்பழ சாறு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம நீர் விட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீண்ட நாட்கள் இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீர்த்தன்மை அதிகம் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் நல்லா வற்றி பாகு பதம் வர மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் இலகிய பாகாக எடுக்கணும். அது ஆறும் பொழுது கட்டி ஆகிடும். அதனால் இலகிய பாகாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு தேக்கரண்டி எடுத்து அது குளிர்ந்த நீரில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடித்தோம்னா நமக்கு இம்மீடியட்டாக லோ சுகர், லோ பிபி போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரியாகும். அதே போல் டீஹைட்ரேஷன், நீரிழப்புனால் ஏற்படக்கூடிய தலைவலி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் சரியாகும். உடல் சோர்வுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. சீரகத்துக்கும் கல்லீரலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம். நமக்கு இன்டைஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த மருந்தை குடிக்கலாம். அதே போல் வயிற்று வலி இருக்கும் பொழுதும் நமக்கு உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் கேஸ் ட்ரபிள் உண்டாகி அதனால் வயிற்று வலி இருந்தாலோ அல்லது உடல் சூட்டுனால வயிற்று வலி, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இதற்கெல்லாமே இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். இப்போ இதோட நம்ம எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துடலாம். எடுத்து இதை நம்ம ஆற வச்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெளியில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பாகு பதம் வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை காய்ச்சணும். நம்ம ஓரிரு நாட்களில் இதை யூஸ் பண்ணிடுறதா இருந்தால் அல்லது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த பதத்திலேயே கூட நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதோட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி டைல்யூட்டடாக பயன்படுத்தணும். இப்போ நம்ம குளிர்ந்த நீர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதோட நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த சர்பத் கொஞ்சம் விட்டுக்கலாம். சீரகம், சந்தனம், எலுமிச்சம்பழச்சாறு, கற்கண்டு மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் வெயில் காலத்தில் நம்ம பருகிட்டு வரும் பொழுது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீரிழப்பை சமன்படுத்தக்கூடிய மருந்தாகவும் உடலுக்கு குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய பானமாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சிட்ரஸ் லெமோன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை, ஜம்பீரா என்ற வடமொழி பெயராலே சுட்டப்பெறுவது நிம்பா என்று கூட அதற்கு பெயர். இந்த எலுமிச்சையை பற்றி தேரையர் என்கின்ற முனிவர் சொல்லுகின்ற பொழுது மந்திரிக்கு மந்திரியாய், மந்திரிக்கு மந்திரியாய், மன்னனுக்கும் மன்னனுமாய், மன்னனுக்கும் மன்னனுமாய், தந்திரிக்கும் மித்திரனாய் சாருமே. அதாவது மந்திரிக்கு ஒரு மந்திரி போல இது அவர்களுடைய புத்தி கூர்மைக்கு பயன் தரக்கூடியதாக, ஆரோக்கியத்துக்கு பயன் தரக்கூடியதாக அமைகிறது. மன்னனுக்கு மன்னனுமாய், மன்னனும் இதை வணங்கி மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்ததாக விளங்குகிறது. தந்திரிக்கு மித்திரனாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். தந்திரி என்று சொல்லுகின்ற பொழுது மந்திரித்தல், மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துதல், ஒருவருடைய நன்மைக்கோ தீமைக்கோ பயன்படுத்துகின்ற ஒன்று. இதை கழுப்பெடுத்தல் என்று கூட சொல்லுவார்கள், கண்ணீர் கழித்தல் என்று கூட சொல்லுவார்கள் கண் திருஷ்டிக்காக. அப்படி தந்திரிக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்பவர்களை தந்திரி, மந்திரம், தந்திரம் என்று சொல்லுவார்கள் இரு வார்த்தைகளிலே. அந்த தந்திரிக்கும் இது மித்திரனாய், சகோதரனை போல, நண்பனை போல அவர்களுக்கு பயன் தரும் என்று தேரையர் தன்னுடைய மருத்துவ நூலிலே சொல்லியிருக்கின்றார். இதை உடலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது குளிர்ச்சியை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய தோலை நாம் தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் சிறுநீரை பெருக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக விளங்குகிறது. இதனுடைய இலையை பொடித்து நாம் உணவோடு சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது செரிமான சீர்கேடுகளை போக்குறது. இங்கே எலுமிச்சை சாற்றோடு சீரகம், கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகத்தை நாம் சேர்த்திருக்கின்றோம். அதனோடு சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தனம், சந்தனம் குருதி சுத்திக்கு பயன்படுகிறது, உடலுடைய குளிர்ச்சிக்கு பயன்படுகிறது. அந்த வகையிலே சந்தனத்தை சேர்த்திருக்கின்றோம். அதனோடு இனிப்புக்காக தேன் சேர்த்திருக்கின்றோம். மேலும் கற்கண்டு, இந்த கற்கண்டு
ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. இங்கே எலுமிச்சை, சீரகம், அதனோடு கற்கண்டு, சந்தனம் சேருகின்ற பொழுது ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே பயன் தருவது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கி த பர்னிங் மிக்சரேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சலோடு வெளிவருகின்ற சிறுநீரை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, மனதுக்கு புத்துணர்ச்சி தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அன்றாடம் ஒரு எலுமிச்சை பழச்சாற்றை நாம் பருகி வருகின்ற பொழுது த இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவது மட்டுமல்லாமல் பற்களுக்கும் கண்களுக்கும் தோலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, எலுமிச்சை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.